அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டரை சந்திப்போம். அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் சகல போக சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய பதிகம், மிக அற்புதமான பதிகம். இந்த பதிகம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வழி விழி எல்லாமே அன்னைதான். அன்னையினுடைய திருவுருவத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த உலகத்தை நான் காண்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பதிகத்தை விளக்குவதற்கு முன்பு அழகான ஒரு சிறுகதையை நான் சொல்லிவிட்டு இந்த பதிகத்துக்குள்ளே போகிறேன். அந்த பதிகம் மிக அருமையாக இருக்கும் இந்த கதையை சொன்னார் என்றதற்காக. ஒரு குருகுலத்தில் ஒரு 5 மாணவர்களை தேர்வு செய்கிறார் ஆசிரியர். நீங்கள் யார் மனதளவில் வெற்றி பெறுகிறீர்கள் என்பதை நான் பரிசோதிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த குருகுலத்தில் அந்த 5 மாணவர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு மாணவரிடமும் ஒரு சிலையை கொடுத்து, ஒரு காட்டை தாண்டி, காடு தாண்டின பிறகு ஒரு மலை ஒன்று வரும், மலையை தாண்டியுடனே ஒரு ஊர் பகுதிக்குள் இந்த சிலையை கோயிலில் போய் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி 5 பேரிடமும் ஒவ்வொருவரும் தனியாக ஒரு சிலையை அவர் கொடுத்து அனுப்புகிறார். ஒருவன் முதலில் போனவன் என்ன செய்கிறான்? கொஞ்ச தூரம் காட்டில் நடக்கின்ற பொழுது அங்கு சிங்கங்களும் புலிகளும் பாம்புகளும் நச்சு மிருகங்களையும் பார்த்து பயந்து அங்கு சிலையை போட்டுவிட்டு ஓடி வந்து விடுகிறான். அடுத்தவன் சிலையை எடுத்து கொண்டு பயணிக்கிறார். குருநாதர் தான் சொல்லியிருக்கிறாரே, எந்த மிருகங்களும் நம்மளை ஒன்றும் பண்ணுறாது, இந்த சிலையை வைத்து கொண்டு போனார் என்று சொல்லி அவன் பயணிக்கிறான். பயணிக்கின்ற போது அந்த மிருகங்களை பார்த்து அவன் அப்படியே பயணிக்கிறான். அந்த மிருகங்களும் எதுவும் செய்யவில்லை. அடுத்த கொஞ்ச தூரம் நடக்கின்ற பொழுது ஒரே பொற்குவியல்கள், ஒரே மாணிக்க கற்கள், வைரக்கற்கள் ஒரு மரத்தடியிலே நிறைய குவைந்து கிடக்கிறது. இந்த சிலையை விட்டுவிட்டு அதை போய் அள்ள பார்க்கிறான். அள்ளியவுடனே இந்த சிலையும் மறைந்து விடுகிறது, அந்த பொற்குவியல்களும் மறைந்து விடுது, வைரக்கற்களும் மறைந்து விடுகின்றன. அடுத்தவன் வருகிறான். குருநாதர் சொன்னதை மனதில் வைத்து கொண்டு அவன் நடந்து வருகின்ற பொழுது அதே மாதிரி தான் புலியும் சிங்கமும் பாம்புகளும் நச்சு மிருகங்களும் அவனை தொந்தரவு செய்கிறது. அதை தாண்டி வருகிறான். பண ஆசைக்கும் மோக ஆசைக்கும் பயன்படக்கூடாது என்று குருநாதர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அது மனதில் நினைத்து கொண்டு அன்னையினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது அவன் அங்கேயும் பொற்குவியல்களையும் வைரக்குவியலையும் பார்க்கிறான். பார்த்துவிட்டு இதைவிட சக்தியோட பெரியதாக இருக்குமா இது என்று சொல்லிக்கொண்டு அதை அணைத்து கொண்டு ஓம் சக்தி நாமத்தை சொல்லிக்கொண்டே வருகிறான். நாமத்தை சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது இன்னும் பாதி தூரம் கடந்து விட்டான். ஒரு அழகான இளம் பெண்மணி அவன் அருகிலே நெருங்குகின்ற பொழுது தன்னை மறந்து அந்த பெண்ணோடு இணங்குகிறான். இணங்கியுடனே இந்த சிலை மறைந்து விடுகிறது. அப்போது அவனும் காணாமல் போய் அந்த இடத்துக்கு தோர்த்து விடுகிறான். அந்த இடத்தில் அடுத்தவன் இதே மாதிரி தான் மிருகங்களை பார்க்கிறான். அடுத்த பொற்குவியல்களையும் வைரக்குவியல்களையும் பார்க்கிறான். அடுத்தது பெண்ணையும் பார்க்கிறான். இந்த குருநாதர் சொன்னது மனதில் இருக்கிறது. சக்தியினுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டே போனால் எல்லாவற்றையும் கடந்து விடலாம் என்று சொல்லி அது நினைவு வந்தது. அந்த பெண்ணையும் கடந்து விட்டான். இதெல்லாம் மாயையான தோற்றம் என்று அவன் மனதிலே தோன்றி மறைந்து விட்ட பிறகு திடீர்னு என்று அவன் நடந்தின்ற இடத்தில் ஒரு பள்ளம் விழுகிறது, மிகப்பெரிய பள்ளம். என்று அலறி அவன் உறுதித்தன்மையெல்லாம் இழந்து அங்கே சிலையை போட்டுவிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தவுடனே சிலை மறைந்து விடுகிறது. உறுதித்தன்மை இல்லாமல் போய்விடுகிறது அவனிடம். இந்த பள்ளம் விழுந்து நீர் கொப்பளித்து ஆறாக ஓடுகின்ற பொழுது அலறி விடுகிறான். அப்போது இவனும் இந்த 4வரிலும் குருநாதரிடமே வந்து விடுகிறார்கள். 5வது ஒருவன் வருகிறான். எந்த சூழ்நிலையிலும் அன்னையை இறுக்கமாக பற்றிக்கொள் என்று குருநாதர் சொல்லியிருக்கிறார் என்பதை மட்டும் அவன் மனதில் நிறுத்தி கொண்டான். எந்த மாதிரியான நிலைமை வந்தாலும் அன்னையை எப்பொழுதும் விட்டுவிடாது என்று எல்லாருக்கும் அவர் குருநாதர் சொன்னது தான். ஆனால் அதை இவன் நெருக்கமாக பற்றி கொண்டான். அந்த திருநாமத்தையும் பற்றி கொண்டு முதலில் சிங்கங்களும் புலிகளும் பாம்புகளும் அவனை கொத்துவது போன்று அவனிடம் நெருங்குவது போன்று வருகிறது. கண்ணை மூடிக்கொண்டு அந்த சிலையை கட்டி பிடித்து கொண்டே அவன் ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லிக்கொண்டே வருகிறான்.
அடுத்ததும் அந்த பொற்குயில்களும் வைரங்களும் மாணிக்கங்களும் கிடக்கிறது. அதையும் அவன் கடந்து விடுகிறான். ஒரு பெண்மணி மாயத் தோற்றத்தில் இளம் பெண்மணியாக வருகிறார். அதையும் பார்த்துவிட்டு அவன் கண்ணை மூடிக்கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்று அன்னையினுடைய திருநாமத்தையும் அது கட்டியாக குடித்து கொண்டு அப்படியே வருகிறான். அடுத்தது அவனுக்கு இந்த நால்வரின் ஏற்பட்ட நிலை, பள்ளம் விழுகிறது, ஆறாக ஓடுகிறது. எது நடந்தாலும் உயிர் போனால் இந்த சிலையோடு உயிர் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த பள்ளத்திலும் ஆற்றிலும் காலை வைக்கிறான். கண்ணை கெட்டியமாக மூடிக்கொண்டு அவன் காலை வைத்தவுடனே அங்கு ஆறும் காணவில்லை, பள்ளமும் காணவில்லை. அவன் மலையை கடந்து ஊருக்கு சென்று அந்த கோயிலுக்கு அந்த சிலையை ஒப்படைக்கிறான். இந்த நால்வரில் அந்த 5 வரில் அவன் 4 தோற்று விட்டார்கள். முதலில் மிருகங்களை பார்த்து பயப்படுகின்ற மனிதர்கள் ஒருபுறம், இன்னொருவரும் போக ஆசைக்கும் செல்வ செழிப்புக்கும் அடிமைப்படுகின்றவர்கள் ஒருபுறம், இன்னொருவரும் பெண்மைக்கும் அடிமைப்பட்டு கிடக்கின்றவர்கள் ஒருவர் சில பேர், இப்படி உடலோடு பந்தங்களோடு இணைகின்றவர்கள், இன்னொருவரும் பஞ்சபூதங்களினுடைய பயமுறுத்தலுக்கு பயப்படுகின்றவர்கள். இந்த 4 வரையும் தாண்டினால்தான் உன்னுடைய இலக்கை அடைய முடியும். அந்த இலக்கை அடைவதற்கு அன்னையினுடைய திருவுருவத்தை நீ இருக்க பற்றி கொண்டால் கண்டிப்பாக உன்னுடைய இலக்கை அடைய முடியும் என்றுதான் இந்த கதை கூறுகிறது. அதைதான் இங்கேயும் அவர் சொல்லுகிறார். செப்பும் கனக கலசமும் போல திருமுலையால் அப்பும் கலவும் அபிராமி வள்ளி அணிதரள குப்பும் வைரம் குழையும் விழியின் குழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. செப்பும் கனக கலசம் போல திருமுலையாள் அப்படின்றார். அன்னையினுடைய திரு அமுதூட்டி எப்படி இருக்கிறது, தனங்கள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னார். இந்த உலகத்தை காக்கின்ற கலசமாக இருக்கிறது. கோயில் கலசம் எல்லாம் உலகத்தினுடைய ஜீவசக்திகளை விழித்து மக்களுக்கு ஒரு நல்ல ஜீவசக்தி, ஜீவாந்த சக்தியை, நல்ல எண்ணங்களை ஊட்டக்கூடிய சக்தியாக இருக்கிறது. புகழ்ந்து பேசத்தக்க அந்த பொற்குட தன்மை கோயிலுடைய கலசம் போன்று காணப்படுகிறது. அன்னையினுடைய திருதனங்களை அதை தான் சொல்லுகிறார். அமுதூட்டி அதை தான் சொல்லுகிறார். அப்பும் கலவும் அபிராமி வள்ளி. அதை அந்த கலசம் மேல் அன்னையினுடைய திருமுலை மேல் பூசப்படுவதெல்லாம் வாசனை திரவங்கள் தான் அப்படின்ற சந்தனமும் செவ்வாதும் மணக்கக்கூடிய தன்மை பெற்றது. அது எல்லாம் மனம் என்பதற்கு நல்லதுதான் மனம் சொல்வார்கள். நல்லதுதான் மனம் நாடும். திடீர்னு கோபத்தில் இருக்க சொல்லக்கூட சந்தன மனம் வீசினா எல்லாம் மாறிடுவாங்க. அதுதான் பெரிய பெரிய ஆளுடைய அறைகள்லாம் எப்பவுமே மனமாக வச்சுக்குவாங்க வீட்டை. ஏன்னா கோபம் வரக்கூடாது, சாந்தமான அந்த மனமாக இருக்கிற இடத்து தான் அன்னை வருவாள். மனம் தரக்கூடிய தன்மை பெற்றவள் அன்னை. இந்த மனம் அங்கு வீசிக்கொண்டிருக்கு. சக்தி மனம் என்பது சந்தன மனம் போன்றது அப்படின்ற நிலையை சொல்கிறார். அணிதரள குப்பும், நீ அணிகின்ற முத்தும் அந்த கொப்புன அணிகலன்கள் என்று சொல்கிறாங்க. அதன் மேலே நிறைய அணிகலன்கள் இருக்குது. வைர குவியல்களும் நிறைய அணிகலன்களாக போட்டு வச்சுருக்காங்க. வைரத்தோடு அம்மன் அணிஞ்சிருக்கின்ற வைரத்தோடு வைரமணி மாலைகள், முத்துமணி மாலைகள், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் விழியின் கொழுங்கடையே அருளை சிந்தும் உன் கடைக்கண் பார்வையும். அந்த அருளை சிந்துகின்ற, எப்பொழுதுமே அருளை சிந்துகின்ற, அருளை எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாய்மை நினைப்பார் இல்லையா? குழந்தையை தாய் எப்படி நினைப்பார், அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அன்னை மழை பெய்து கொண்டு இருக்கிறார். அவளை பின்பற்றுவதும் மட்டுமல்ல, பின்பற்றாத உயிரினங்களும், என்னவென்று தெரியாத உயிரினங்களுக்கு கூட ஜீவசக்தியாக இறங்கி மாறியாய் மழை பெய்கின்ற அன்னை தான் அங்கே விழியின் குழுங்கடை, அருளை சிந்தும் தன்மை. அருள் என்பது எல்லா உயிருக்கும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று கொடுக்கப்படுவது மனித மனங்கள் தான் இங்கு மாற்றிக்கொண்டிருக்கின்ற சூழலை உருவாக்குகிறது. துப்பும் நிலவும், அன்பை சிந்தும் நிலவு போன்ற திருமுகத்தை எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போது என்னுடைய விழியில் காண்பது எல்லாம் அன்னையினுடைய திருவுருவம் தான். என்னுடைய மனதில் அன்னையினுடைய திருவுருவத்தை நிறுத்தி கொண்டு நான் கண்ணாக இருப்பது, என்னுடைய கண் என்பது அன்னையினுடைய செயல்பாடுகள்.
என்னுடைய கண்ணே அன்னைதான், என்னுடைய பார்வை எல்லாம் அன்னைதான் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.